நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்க வேலூரன் கேஆர். நேத்து தஞ்சாவூர்ல தளபதி விஜய் அவர்கள் பேசின விஷயம். அந்த பேசினதுக்கு பிறகு இங்க மீடியால எந்த மாதிரியான நரேட்டிவ் செட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் கிளம்பும் இல்லையா? வழக்கமா அவர் எவ்வளவு நல்ல விஷயங்கள் பேசியிருந்தாலும், எவ்வளவு அரசுக்கு எதிரான மக்கள் விரோத செயல்களை எடுத்து காட்டியிருந்தாலும், மக்கள் பிரச்சனைகளை பேசியிருந்தாலும், ஒண்ணுமே பேசலீங்க விஜய். பஞ்சு டயலாகா பேசுறாருங்க. அவருக்கு ஒண்ணுமே தெரியலீங்க. இதே டயலாக எல்லாருக்கும் காப்பி பேஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்பி ஒரு குரூப்பை வச்சு திமுக மெயின்டைன் பண்ணும். அதிமுக கரூர் விஷயத்தில் அப்படின்னு அங்க போய் நிப்பாங்க. இதேதான் இவங்களுடைய டெம்ப்ளேட்டு. இப்ப திமுக அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்மளுக்கு எதிராக வேலை செய்யறாங்க அப்படின்றத நேற்று போட்டு உடைச்சிட்டாரு. அது என்னன்றதை இந்த வீடியோ லீக் அவுட் பண்ண போறோம். நேற்று அண்ணன் பேசினதையும் மீடியாக்கள் அதில் செஞ்ச விஷயங்களையும் நம்ம சேனல்லே போட்டிருந்தோம். அதை பார்த்துருப்பீங்க. முக்கியமா சன் நியூஸ் அது அதனுடைய வன்மத்தை அந்த வன்மத்தின் உச்சத்துக்கே போய் எந்த அளவுக்கு கக்க முடியுமோ துப்ப முடியுமோ துப்பிக்கிட்டே இருந்தது. உங்க வன்மத்தை உங்ககிட்ட திரும்ப துப்பணும்ல, உங்க மூஞ்சிக்கு மேல துப்பணும்ல. அதனால நேற்று அழைத்த போது நம்ம அண்ணன் பிரதீப் அண்ணன் வந்து போயிட்டு அங்க செஞ்சுட்டு வந்துட்டாரு. சன் நியூஸ்லயே உட்காந்து சன் நியூஸ் சேனலுக்கு உங்களுக்கு வன்மம் இவ்வளவு ஆகாதுங்க ஒரு நபர் மேல, நீங்க ஒரு நியூஸ் சேனலு இவ்வளவு வன்மம் ஆகாது அப்படின்ட்டாரு. அவனே எங்களுக்கு வன்மம் இல்லைங்க வன்மம் இல்லைங்க. ஏன்பா காலில இருந்து நீ போட்டது மீம் பேஜ் மாதிரி போய்கிட்டு இருக்கு சன் நியூஸ். இல்லடா உலகத்திலேயே நாங்க பெரிய நெட்ஒர்க், நாங்க சன் ஃபேமிலி பெரிய வெட்டிங் வச்சிருக்கோம் அப்படின்றாங்க. அங்க என்னடா மீம் பேஜ் ஆகி போயிட்டு இருக்குது. சுறாபுரத்துல இருந்து ஒரு போஸ்டர் எடுத்து எதோட கம்பேர் பண்ணி போட்டுக்கிறதுன்னு தெரியாம நம்ம பசங்க அந்த கிளிப்பை கட் பண்ணி மேல வேற படத்துடைய கிளிப் எல்லாம் சின்னவருடைய கிளிப் எல்லாம் எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எதை எடுத்து முன்வைக்கிறீங்களோ அதை தான் பசங்க எடுத்து உங்க முன்னாடி வைப்பாங்க. நீங்க வன்மத்தை கக்குனீங்கன்னா அந்த வன்மம் தான் உங்களுக்கு திரும்ப வரும். ஸோ அங்கேயே போய் சன் நியூஸ்ல உட்காந்து உங்க வன்மம் ஆகாதுங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அதுலயும் அங்க வந்து உட்காந்து பேசணும். கெஸ்டரா இருக்காங்க பாருங்க. போ ஐயோ, நம்ம அண்ணன் மதுர் சத்யா அவரு கம்யூனிஸ்ட். ஆனா வந்து பேசுறது பூரா திமுக மூட்டு. அஜோ நீங்க திமுக ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. நான் திமுக இல்ல, திமுக மேல எனக்கு 1000 விமர்சனம் இருக்கு. அந்த விமர்சனத்தை எடுத்து வையான்ற இங்க கேட்கற மானகட்ட கேள்வின்னு கேட்கிற அந்த மானகட்ட கேள்வியா மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்து கேள்வி அப்படின்னு கேட்கணும். வாயை திறக்க மாட்டான். அந்த பக்கம் அந்த அந்த ஆக்ரோஷம் அதெல்லாம் இருக்காது. அது வந்து அவர் தவிர்த்திருக்க வேண்டியது. மயில் இறகுல அப்படியே வருடி கொடுக்குற மாதிரி பேசுவாப்புல மதுர் சத்யா. அப்படியே அந்த பக்கம் இன்னொரு அரசியல் விமர்சகர்னு ஒருத்தர் வந்தாருங்க. மனுஷனா வேற எதுவும் தெரியல, பாவம் வயசுல பெரியவரா இருக்காரு. இன்னொருத்தர் மனநல மருத்துவர் இருந்தாரு. அவர் சம்பந்தமே இல்லாம அவர் பேசுற அரசியல்லாம் பஞ்சு மாதிரி இருக்குன்னு பேசிட்டு இருக்காரு. மனநல மருத்துவர்னா அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலா அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, சைக்கலாஜிக்கலா இது எந்த மாதிரியான இஷ்யூ, ஏன் மக்கள்லாம் விஜய் அவர்கள் தேடி இவ்வளவு ஆர்வமா போறாங்க, அந்த மாதிரியான விஷயங்களை பேசினா பரவாயில்ல. அரசியல் ரீதியா நீ ஏன்பா கருத்து வைக்கிற? நீ மனநல மருத்துவர்னா நீ மனநல சார்ந்து நீ கருத்துக்களை வை. நீ என்ன அவர் பஞ்சு பேசுறாரு, அவர் வெள்ளை சட்டை போட்டுங்கிறாரு, ப்ரௌன் பேண்ட் போட்டுங்கிறாரு, எதுக்கு பேசுறேன்னு கேட்டதுக்கு இவங்க ஒரே குத்தல். நீ அதெல்லாம் பேசக்கூடாது, அவங்க தகுதியை நீ நான் எங்கடா அவன் தகுதியை நிர்ணயிச்சேன், நீ என்னடா சம்மந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அண்ணன் வந்து கொந்தளிச்சு, நீ ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, நீங்க வன்மத்தை கக்குங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மைக்கை தூக்கி மூஞ்சி மேல போட்டு கிளப்பிட்டார் பிரதீபனை. இதை நான் ஆரம்பத்திலே பண்ணிடுவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இவ்வளவு வன்மத்தை தாங்கி எப்படி அவ்வளவு நேரம் உட்காந்துருந்தீங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன் அண்ணன் கிட்ட. அவ்வளவு வன்மத்தையும் வாங்கி எப்படின்னா தாங்கினேன். நானும் அதெல்லாம் கதறி கூச்சல் போட்டு முதலே எழுந்து வெளியே வந்துட்டு இருப்போம் போல. அந்த அளவுக்கு கக்குறானுங்க. அவரு அந்த பக்கம் இந்த ஆட்சியில் நடக்கிற பிரச்சனைகளை பேசிட்டாரு. அதை பொறுத்துக்க முடியல. அதை மக்கள் எல்லாம் வந்து வரவேற்கிறாங்க. ஆமாங்க உண்மைங்க ஒத்துக்கிறாங்க. இவங்களுக்கு அதை வந்து ஏத்துக்க முடியல. அதனால அப்படியே கொக்கரிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. அதனால இந்த மாதிரி வன்மத்தை கக்குறாங்க. அந்த விட்டுருவோம். நம்ம மாலை முரசுல நம்ம இடுமானம் கார்த்தி, ஜீவசகாப்தன், லட்சுமி மேடம் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஜேம்ஸ் வந்திருந்தாரு. 5 பேர் கொண்ட பேனல். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களா எடுத்து வைக்கிறாங்க. ஜீவசகாப்தன் முதலே பேசினாரு. பேசும்போதே அவர் ஒண்ணுமே பேசலீங்க. அவர் என்னங்க அரசியல் பேசிட்டாரு, அவருக்கு ஒண்ணுமே தெரியலீங்க, அப்படியே தூங்கி எழுந்து வந்துட்டாருங்க. இதே டோன்ல தான் அண்ணன் பேசிட்டு இருந்தாரு. நான் தான் கேட்டேன், அண்ணன் வந்து பத்திரிகையாளர் ஜோதியில விட்டுட்டு எப்போ சினிமா விமர்சகர் ஆனாருன்னு தெரியல, வெறும் சினிமா டைலாகா பேசிட்டு இருக்காரு, சினிமா எக்ஸாம்பிளா எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ணனுக்கு ஒண்ணு புரியல. அவர் இங்க பேசின அரசியல்லாம் அண்ணனுக்கு காதுல உழுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், விவசாயிகள் பிரச்சனை பேசியிருக்காரு, உர தட்டுப்பாடு பிரச்சனை பேசியிருக்காரு, நிலத்தடி நீர் பிரச்சனை பேசியிருக்காரு, நெல் கொள்முதல்ல பிரச்சனை இருக்குன்னு பேசியிருக்காரு, நீங்க நெல் கொள்முதலுக்கு அடிக்கிற ஊழல பேசியிருக்காரு. இதெல்லாம் பேசியிருக்காருன்னா இதெல்லாம் உங்க காதுக்கும் கண்ணுக்கும் பிரச்சனையாகவே தெரியவில்லையா அப்படின்றத கேட்டேன். அண்ணன்கிட்ட அது பதில் இல்ல. உடனே அங்க பாத்தீங்களா, அங்க ஒருத்தன் வண்டி பின்னாடி வந்து விழுந்துட்டான். வராத என் வண்டி பின்னாடி வராதிங்கடான்னு தெளிவா திரும்ப சொல்லிட்டாரு. வேலூர்ல கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு ஒரு மனுஷன் சொல்லிட்டாரு. ஒரு தலைவன் இதுக்கு மேல இறங்கி வந்து உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பை நீங்க பாத்துக்கங்க, தயவு செஞ்சு என் பின்னாடி பின்தொடராதீங்கன்னு சொல்றாங்கல்ல. இது எந்த தலைவர் சொல்லியிருக்கான்? எந்த தலைவனாவது கூட்டத்துக்கு வராதீங்கன்னு சொல்லியிருக்கானா? இந்த தலைவன் அந்த கூட்டத்துக்கு பயந்து அந்த கூட்டத்துக்கு எதனா ஆயிடுமோன்னு பயந்துதான் வராதீங்க உங்க பாதுகாப்பை பாத்துங்கன்னு சொல்றான்.
ஆனா இவங்க திரிக்கிறதெல்லாம் பாருங்களேன், இவரு என்னவோ விஜய் என்னவோ கை காட்டி லெஃப்ட்ல ரைட்ல இவங்க கூட்டு வருவாங்களே, 100 வாங்கினோம்னா இந்த பக்கம், 200 வாங்கினா அந்த பக்கம் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க எல்லாம் காசு கொடுத்து கூட்டு வர கூட்டம் இருக்குது. இது வந்து கொள்கை கூட்டம் சொல்லிட்டு இங்க குடியார கூட்டமா கூட்டு வந்து சேர்த்து வைப்பீங்களே, அந்த மாதிரி கூட்டம் நினைச்சிட்டா இருப்பல, சொன்ன உடனே கேட்டுக்கிறதுக்கு. இது அவன் தன்னெழுச்சியா வரான், உங்க மேல இருக்கிற கடுப்புல வரான். அவனை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. திரும்ப திரும்ப சொல்றாரு வராதீங்கன்னு. காவல்துறை இதை கண்ட்ரோல் பண்ணணும். இதைத்தான் பாண்டிச்சேரியில அவ்வளவு அழகா பாண்டிச்சேரி எல்லையில இருந்து என்னை வந்து எஸ்கார்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க காவல்துறை. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல பண்ணுங்களேன் அப்படின்னு தான் கேட்டார். உடனே இடுமாவனை காத்தி அங்க இருந்து பாஜகவில் இவர் பாஜக ஆட்சி சிறப்பா நடக்குதுலாம் சொல்லிட்டாரு, காவல்துறை சூப்பரா நடக்குதுலாம் சொல்லிட்டாரு, சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குதுலாம் சொல்லிட்டாரு. எதுக்கு இப்படி திருச்சி பேசிக்கிட்டு பக்கத்துல உட்காந்து ஆள் இருக்கும்போதே இவ்வளவு பேசுறியே, ஆள் இல்லைன்னா நீ என்னென்ன பேசுவ அப்படின்னு எடுத்து மூஞ்சி மேலேயே போட்டாதான். என்ன சொன்னேன், அவர் பாஜக சட்ட ஒழுங்கு சூப்பரா இருக்குது, பாஜக ஆட்சி சூப்பரா இருக்குதுலாம் எங்கேயும் சொல்லல. நீ வந்து உன் கற்பனை எல்லாம் கோத்து விடாத. அவர் சொன்னது இவ்வளவு அழகா போலீஸ் வந்து எங்களை பாதுகாப்பு பண்ணி கூட்டு வந்தாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நன்றி, இதை பார்த்து தமிழ்நாடு போலீஸ் கத்துக்கணும், தமிழ்நாடு அரசு கத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். உடனே ஐயோ நான் அப்படிதான் சொன்னேன், இல்ல அப்படிதான் சொன்னாருன்னு ஒரு டெம்ப்ளேட் நியூஸ் கார்டு சன் நியூஸ்ல வந்ததுன்னு நினைக்கிறேன், அது தூக்கிட்டாரு. பாத்தீங்களா, ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் விஜய் வந்த சொன்னாருன்னு சொன்னேன், இப்ப என்னவோ ஆதவ அர்ஜுனான்ற என்ன மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு என்ன பிரச்சனை இப்போ? ஆதவ அர்ஜுனா கூட என்ன சொன்னாரு, எவ்வளவு அழகா எஸ்கார்ட் பண்ணி கூட்டு வந்தாங்க பாரு, அந்த போலீஸ்க்கு நன்றி தான் சொன்னாரு. ஓ பாண்டிச்சேரியில சூப்பரா இருக்கு, நிதி நிலைமை இல்லை, ஏங்க இவ்வளவு மோசமா பண்றீங்க, ஏன் பாண்டிச்சேரிக்கு நிதி கொடுக்க மாட்டீங்க, தமிழ்நாடு மாதிரி ஏன் பாண்டிச்சேரியும் வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரா இல்லையா? இது பாஜக பாராட்டுற இல்லையா? உங்களை மாதிரியா குஜராத்ல இங்க இருந்து போய் பாஜக வேட்பாளருக்கு குஜராத்லயும் மும்பைலயும் மகாராஷ்டிரால போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றதுக்கு என்னங்க? ஏங்க குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி எவ்வளவு சிறப்பான ஆட்சி கொடுக்குறாருன்னு உங்க அண்ணன் தானே பேசினாரு. நீங்க மாத்தி பேசுவீங்க, எங்களுக்கு அப்படிலாம் பழக்கம் இல்ல, அதனால அதான் மூஞ்சி நேரம் சொன்னார். ரொம்ப நாளா வெயிட்டிங், நேற்று வந்து வாங்கி கட்டினாப்ல. நீங்க ஆபாசமா பேசுறாங்க, எல்லாம் சங்கீதாவை பத்தி பேசுறாங்க. ஏய், இங்க ஏதாவது நாம் தமிழ் கட்சியெல்லாம் ஆரம்ப காலத்துல அவங்க பசங்க கமெண்ட்ல வந்து கண்ணாமலாம் திட்டுவாங்க. ஏன்டா அவங்க இணையா வந்து நாங்க அரசியல் பண்றோமா, அவங்களுக்கு போட்டியா பண்ணிக்கிட்டு இருக்கோமா, ஓட்டை பிரிக்கிறோமா, நாம் தமிழ் வர வேண்டிய போட்டு யார் புதுசாக வந்தாலும் பிரிப்பாங்களாம், அதனால வந்து வரக்கூடாதான், அதனால என்னைய போட்டு அந்த வசப்பண்ணாங்க. அன்னைக்கு அந்த பசங்க வசப்பாடிட்டு இன்னைக்கு திருந்தி அரசியல் வயப்பட்டு ஒழுக்கமா பக்குவமா இருக்காங்க. ஆனா தலைவர்கள் அன்னைக்கும் கேவலமா பேசுனாங்க, இன்னைக்கும் கேவலமா தான் பேசுது. மேடையிலேயே ஆபாசமா பேசுறது, அசிங்கமா பேசுறது, எவனே இவனேன்றது, இதெல்லாம் வந்து தலைவர்கள் பேசிட்டு முதல்ல பேசுறது கற்று நல்ல தலைவர்களை உருவாக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மாதிரி அடிச்சுட்டாச்சு. லட்சுமி மேடம் உடனே அந்த பக்கம் இருந்து, அங்க யாருனாவது போனாங்களா, நீங்க வந்து உங்களை விஜய் பார்த்திருக்காரா, முதல்ல எங்களை பார்த்திருக்காரா இல்லையான்றது எங்களுக்கு தெரியும், நீங்க வந்து இந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணி வந்தவங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்காதீங்க, எங்களை பார்த்திருக்காரா இல்லையான்றதை நான் அங்கேயே சொல்லிட்டேன். உடனே உங்களுக்கு கூட பார்க்க மாட்டார், யாரையுமே பார்க்க மாட்டார், அவர் கடலுக்கும் அப்பாற்பட்டார். எப்பா சாமி வீ வந்து போச்சா எப்பா, இந்த பக்கம் நாங்கினேர்ல இறங்கி வெட்டுறான் போதையில, இந்த பக்கம் கிருஷ்ணகிரியில 2.5 வயசு குழந்தை, பச்சை குழந்தைய கற்பழிச்சு கொள்றான். ஃபிளைட்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பனிப்பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லை, அவங்க தான் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு நிற்பாங்க, அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. இந்த லட்சணத்துல இங்க இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டாங்க, கிளம்பி வந்துட்டாங்க. அங்க பாத்தீங்களா இப்படி போடுறாங்க, பேக் ஐடியில எப்படி போடுறாங்க தெரியுமா? பேக் ஐடி பூரா டிஎம்கே காரன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பேக் ஐடி அந்த ஐடியுமே உங்ககிட்ட தான் இருக்குது, டிபார்ட்மெண்ட் கொடுத்து எவன் அந்த மாதிரி அசிங்கம் எழுதுனா தூக்கி உள்ள வைங்கன்றேன். அதுக்கும் துப்பு இல்லையா? டிஜிபி போறதுக்கு தான் இல்ல, நான் இது வரைக்கும் கலந்துகிட்ட எல்லா டிபேட்லயும் இந்த கேள்வி வச்சுட்டேன். எதுக்குடா பக்கெட்ல தண்ணி, எதுக்கு தாண்டா டிஜிபி இன்னும் போடாம இருக்கீங்க, சொல்லி தொலைங்கடான்னு கேள்வி கேட்டா ஒருத்தர் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க, ஒருத்தர் கூட. இந்த விஷயத்துல ஏன்டா அவ்வளவு லாபின்னு தெரியல இவங்களுக்கு. யாரோ கமிஷனர்ன்றாங்க, யாரோ வந்து உயரதிகாரின்றாங்க, அவங்க லாபின்றாங்க. அவருக்கெல்லாமா பயந்து முதல்ல ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு? புரியலையே. இப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்டோம்னா அது நம்மளே வந்து வியக்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. அல்டிமேட்டா வேலூரை விட தஞ்சாவூர்ல பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விஜயண்ணா பேசின ஸ்பீச் நிறைய பிரச்சனைகளை ரொம்ப குறிப்பிட்டு அட்ரஸ் பண்ணியிருந்தாரு, விவசாய பிரச்சனைகளை பேசியிருந்தாரு, அவர் என்ன செய்ய போறன்றதெல்லாம் சிலர் சொல்லிட்டு இருந்தாரு. விஷன், இதை வந்து வாக்குறுதின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா அவருடைய விஷனை சொல்றாரு. எப்படி அரசு வேலைகள்ல, அதுவும் முக்கியமா ரேஷன் கடைகள்ல ஆண்களுக்கு எடை போடுறதுக்கு ஆண்களாம், பெண்களுக்கு எடை போடுறதுக்கு பெண்களாம், இப்படி அவர் சொன்னாரு. அவர் சொன்னது ஆண்களுக்கு இணையாக அங்க பெண்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். நீங்க ஒரு ரேஷன் கடைக்கு ஒரு ஆளை வேலை செய்யறான், 10 ரேஷன் கடை சேர்த்து ஒத்த ஆள் வேலை செய்யறான், பில்லும் அவன் தான் போடணும், எடையும் அவன் தான் போடணும். இப்படித்தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. வேலை வாய்ப்பை உருவாக்கலாம், ஏன் உருவாக்கல? நிதி இல்லை. நிதி ஏன் இல்லை? ஊழல் பண்றோம். ஊழல் ஏன் பண்றோம்? மக்களுக்கு காசு கொடுக்கணும். காசு ஏன் கொடுக்கணும்? அப்பதான் ஓட்டு வாங்க முடியும்.
முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி சம்பாதிச்சு காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அரசு காசையே எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பிஜேபி மாடலை ஃபாலோ பண்ணி வேற ஒண்ணும் கிடையாது. 10,000 அவங்க போட்டாங்களே பீகார்ல, அந்த மாதிரி வந்து பிஜேபி மாதிரியே இவங்களும் ஃபாலோ பண்ணி முதல்ல ஒரு 4,000, அப்புறம் ஒரு 5,000, இந்த 3,000, இந்த வச்சுக்க யார் காசு கச்சா காலியை தொச்சு போட்டு போ, எவனா வர்றவன் சாவட்டும் அப்படின்னு மாறி கொடுத்துட்டு இந்த மக்கள் தலையில லோடு ஏத்திட்டே போறாரு. இதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை. பத்திரிகையாளர்னு சொல்றீங்களே, உங்களுக்கு டேக் கொடுக்க நாங்க வரலைங்க, நீங்க திமுகன்னு நாங்க சொல்ல வரல. நீங்க திமுக இருக்கிற பிரச்சனையும் பேசுனீங்கன்னா, அந்த பிரச்சனையாலதான் விஜய் அவர்கள் இங்க வராரு அரசியலுக்கு அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா, இந்த பிரச்சனையாலதான் பாஜக தமிழ்நாட்டுல வளருது அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா, நாங்க ஏங்க இதெல்லாம் பேச போறோம்? இதைத்தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கீங்களோ. இதுல வேற காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதி ஆயிடுச்சான். எனக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க தள்ளி வரமாட்டாங்க மாமா. ஒரே ஒரு சந்தோஷம், இந்த கூட்டணி நிறைவேறல. எப்பா சாமி இதோட முடிஞ்சிடாப்பா, தனியாவே நின்னுங்கப்பா சாமி, இங்க இந்த பேகேஜ் எல்லாம் தூக்கிட்டு சுத்த முடியல, தனியாவே நிப்போம் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த பதிவை பொறுத்தவரை உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நன்றி. நான் உங்க வேலூர் NK.